அம்மா, இவரை தெரியுமா உனக்கு? தெரியும்டா. என் தம்பி புருஷோத்தம இருக்கான்ல, என்னோட பெரியப்பா பையன், அவனோட பையன்டா. ஐயோ, அமிர்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நமக்கு தானங்க நல்லது. அப்படின்றியா? அதான் அன்னைக்கு சொன்னேன் இல்லங்க, ஒரு வழியா அவளுக்கு கல்யாணம் நடந்து இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சிட்டான்னா நாம இந்த வீட்ல ஜாம் ஜாம்னு ஆட்சி நடத்தலாம். அர்ஜுன் வீட்ல எல்லாரும் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்ற சந்தோஷத்துல இருக்கல்ல, நீ பாத்துக்கிட்டே இரு. உன்னோட இந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்க போறதில்ல. அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கிறது உறுதியான விஷயம். அமிர்தா கூட இல்ல, மயூரி கூட தான். அது என்ன அர்ஜுன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி வெக்கப்படுறீங்க? இது என்ன வெக்கம்? முதல்ல உங்க பொண்ணு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் எப்படி வெக்கப்படுறான்னு மட்டும் பாருங்க. அது சரி, அமிர்தாவையே இன்னும் காணோம்? அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா, இதோ இப்ப வந்துடுவா. ஒரிஜினல் ஆமா, ஒரிஜினல் பை ஃபுட். அது சரி, இந்த போட்டோஸ் எல்லாம் ஒரிஜினலா இருக்க வாய்ப்பே இல்லையே. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவனை பார்த்ததும் இல்ல. அப்படிப்பட்டவன் கூட நான் எப்படி செல்ஃபி எடுத்திருப்பேன்? இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கு. இத நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தீர்வேன். இது நிச்சயமா அந்த அமிர்தாவோட வேலையா தான் இருக்கும். அவ ஏதோ பெரிய நாடகம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். இந்த ரகசியத்தை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு தீர்வேன். கண்டுபிடிக்கிறேன். ஏங்க, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க? நீயா? ஐயோ, இதுவா? இந்த மென்டல் சகவாசமே நமக்கு வேண்டாம். அன்னைக்கே என்ன ஒரு வழி பண்ணிட்டா. சைலண்டா எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. மொத்தத்துல எல்லார் முகத்திலையும் சந்தோஷமும் நிம்மதியும் பிரகாசமா இருக்கு. அது மட்டும் இல்ல ஹேமாலினி, அர்ஜுனுக்கு மயூரி கூட என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அமிர்தா சாப்பாடு தூக்கம் எல்லாமே ரொம்ப துடிச்சிட்டு இருந்தா. இப்ப பாருங்க, மான்குட்டி மாதிரி துள்ளி குதிக்கிறா. என்னென்னமோ நடந்து போச்சுல. இததான் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம்ம அர்ஜுனுக்கும் உங்க அமிர்தாவுக்கும் கல்யாணம் ஆகும்னு நாம யாரும் கனவுல கூட நினைக்கலையே. யார் யார் தலையில யார் பேர் எழுதி இருக்குமோ அவங்க தான் சேர முடியும். ஆமா, என் பொண்ணோட கனவு எங்க கனவாவே போயிடுமோன்னு நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். இப்ப பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமாமா, அவளோட கனவு நமக்கெல்லாம் கெட்ட கனவு. நீ தப்பா புரிஞ்சுக்காதம்மா. எங்க அவளோட கனவு ஈடேறாம கெட்ட கனவா மாறிடுமோன்னு பயந்து போயிட்டோம். அததான் நான் சொல்ல வந்தேன். நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். அது சரி, எல்லாம் வந்திருக்கீங்க, ஏன் அம்மா வரலையா? அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது? அது வீட்ல யாருமே இல்லையா, அதான் எங்களை மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க. கல்யாண வீடு இல்ல, வீட்டுக்கு பூட்டு போட்டா நல்லா இருக்காதுன்னு தான் அம்மா அங்கேயே இருந்துட்டாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா சரி. இருந்தாலும் சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கேட்குறேன். அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஆக்ஷேபனை எதுவும் இல்லையே? சேச்சே, அப்படி எதுவும் இல்லை. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க.
எங்க அமிர்தாவை இன்னும் காணோம்? சரோஜா, இந்த நேரத்துல அந்த பைக் நிக்கணுமா? ஐயோ இவ்வளவு வந்துட்டாலே. ஏய் ஏய் நில்லு நில்லு. ஏங்க விட்டா வேதாள மாதிரி என் முதுகுல ஏறி உட்காருவீங்க போல இருக்க, விடுங்க. ஓஹோ, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கும் போது இல்லாத ஆத்திரம் இப்ப என்ன உனக்கு? நீ செஞ்ச காரியத்தினால தானே நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஏன் அப்படி பண்ண? ஏங்க உங்களுக்கு மூளை குழம்பிருச்சா? இல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும்? முதல்ல ஆளை விடுங்க. ஒரு நிமிஷம். என் வாழ்க்கைய பாழாக்கும் போது நான் யாருன்னு தெரியும், ஆனா இப்ப தெரியாதுல. என் லைஃப பாழாக்குனது நீதான், ஆனா இப்ப என்ன யாருன்னு தெரியாதுன்னு நாடகம் ஆடுறியா? அன்னைக்கு என்னடானா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா, இன்னைக்கு என்னடானா வாழ்க்கைய பாழாக்கிட்டேன்றா. அன்னைக்கு அரை லூசுன்னு தான் நினைச்சேன், இன்னைக்கு முழு லூசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இப்படியே போனா இன்னும் பழி போட்டுக்கிட்டே இருப்பா. இந்த மாதிரி நேரத்துல லூசுங்க கூட இருக்கவே கூடாது. ஏய் விட்றா. தியானா, எங்கடா அமிர்தம் இன்னும் வரவே இல்ல? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ? என்ன அண்ணனும் தம்பியும் ரகசியமா ஏதோ பேசிக்கிறீங்க? அர்ஜுன் ஏதோ குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரல. அதான் எனக்கு காஃபி குடிக்கலன்னா தலை ஒரு மாதிரி கிரணும். அதே மாதிரி இவ்வளோ நேரம் ஆகியும் பொண்ணு இன்னும் வரல. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை. அதான் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாமா, நல்ல நேரம் போனாலும் பரவாயில்ல, ஆனா பொண்ணு இப்ப வரலனா எங்க அர்ஜுனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் இல்லையா அர்ஜுன்? அப்படிலாம் இல்ல சித்தி, நீங்க வேற. பாருங்க நம்ம வீட்டு மகாலட்சுமிய. உங்களை பார்க்கும்போது நீங்க காஃபி இல்ல விஷத்தை கொடுத்தாலும் அப்படியே குடிக்கணும் போல இருக்குங்க.
காஃபி எடுத்துக்கோங்க. என்ன அர்ஜுன் யோசிக்கிறீங்க? இப்போதான் காஃபி வரலையேன்னு துடியா துடிச்சிங்க. இப்ப காஃபி உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு. அவனுக்கு காஃபியை பார்த்ததே குடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி. நீங்க என்ன எவ்வளவுலாம் வெறுப்பேத்திருப்பீங்க, இது என்னோட சான்ஸ். இல்ல, எனக்கு காஃபி வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் இப்ப காஃபி குடிக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன அர்ஜுன் இது இப்பவே கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? விக்ரம் சார். அர்ஜுன், என்னடா விக்ரம் சார் லட்சணமா வாயார மாமான்னு கூப்பிட கூடாதா? சரி விக்ரம் மாமா, உங்க பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அப்பதான் நான் காஃபி குடிப்பேன். என்ன பாட்டா? அதுவும் நானா? என்னங்க ஆச்சு? பாட்டு பாட சொன்னா பாம்பு மாதிரி முறைக்கிறீங்க. கண்ணா, நீ தாலி கட்ட போறது ஒரு பாம்போட கழுத்துக்கு தான் சொல்லும். சும்மா ஒரு 2 லைன் பாடினா போதுமா? பாவம் என் பையன் எவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குறான். இல்லம்மா, எனக்கு பாட்டு பாடலாம் தெரியாது. இல்லம்மா அமிர்தா, நாவர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. எடுத்து விடு அமிர்தா. இது பாருங்க, எனக்கு பாட்டெல்லாம் எதுவும் பாட வராது. அப்படின்னா நான் இந்த காஃபி குடிக்க மாட்டேன். சரி, குடிக்க வேண்டாம். ஐயோ, என்ன காஃபி திருப்பி எடுத்துட்டு போறாங்க? உங்க பாட்டை கேட்கிற பாக்கியம் எனக்கு எப்படியோ இல்ல. உங்க கையில போட்ட காஃபியை தான் எனக்கு கொடுங்க. வாங்க. வாங்க. நல்ல வேலை அவ பின்னாடி வரல. சரியான பைத்தியக்காரியா இருப்பா போல இருக்கே. ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். இப்ப தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? ஏங்க, நான் என்னங்க பண்ண உங்களை? ஏண்டா, என் வாழ்க்கைய பாழாக்குனதெல்லாம் மறந்து போச்சா? ஏங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? தலையே இல்லாம வாழை இல்லாம பேசினா என்ன அர்த்தம்? டேய், நடந்த என்கேஜ்மெண்ட்ட பாழாக்கிட்டு இப்ப எதுவும் பண்ணாத மாதிரி நடிக்கிறியா? வெக்கமா இல்லடா உனக்கு? என்ன, நான் உங்க என்கேஜ்மெண்ட்ட பாழாக்கணும்னா? ஏங்க, உங்களுக்கு அநேகமா மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அதை விட்டுட்டு ஏன் பின்னாடி சுத்துறீங்க? டேய், நான் சும்மா இருக்கேன், அதனால ஏதாவது சொல்லி தப்பிச்சு போலான்னு கனவு காணாத. நான் பழைய மயூரி கிடையாது.
பழி வாங்கறதுக்காக காத்துட்டு இருக்க பாம்பு மாதிரி. மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லன்னா கம்பி என்ன வச்சிருவேன். என்ன பயமுறுத்துறீங்களா? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு தைரியமா உனக்கு? அப்படின்னா என் போன்ல உன் போட்டோ எப்படிடா வந்தது? என்னது? என் போட்டோ உங்க மொபைல்லையா? 100% கன்ஃபார்ம் நீங்க மெண்டல் கேஸ் தாங்க. ஏங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, உங்க கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது என் போட்டோ உங்க மொபைல்லையா? நல்லா விளையாடுறீங்க. யார் வாழ்க்கையில யார் விளையாடுறான்னு இப்ப நான் காட்டுறேன். பாரு. இப்ப என்ன சொல்ல போற மிஸ்டர் ஹர்ஷா? சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். எங்க பையன் அர்ஜுன் உங்க பொண்ணு அமிர்தாவை மனசார விரும்புறான். அதே போல உங்க பொண்ணும் எங்க பையனை மனசார விரும்புறான். உங்க பொண்ணை எங்க வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கும் இதுல சம்மதம் இருக்கிறதுனால முறைப்படி பொண்ணு கேட்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? ரெண்டு மனசும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் நானும் நீங்களும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? கன்னியாதானம் பண்றதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு? தான் ஆசைப்பட்ட பையனோட என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மனசார சொல்றோம், எங்க மக அமிர்தாவை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எங்க எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம். எங்களுக்கும் பரிபூர்ண சம்மதம். அப்ப சரி, ஏன் இன்னும் வெயிட் பண்றோம்? தாம்பூலத்தை மாத்திக்கலாமே. அத்தே, அத்தே நம்ம தரப்புக்கும் கொண்டு வந்துருங்க. அமிர்தா, என்னோட வாழ்த்து. மை டியர் பிரதர், உனக்கு என்னோட வாழ்த்து. தேங்க்ஸ் அண்ணா. அமிர்தா, ஒரு நிமிஷம் அப்படி உட்காருமா. அர்ஜுன், வாங்க உட்காருங்க.
முடிஞ்சுதாப்பா அர்ஜுன்? இன்னும் என்ன? பொண்ணு கேட்டாச்சு, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப கிளம்பலாமா? அதுக்குள்ளேயேவா? சரி சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சாச்சு. அது வந்து மேடம், சாரி அத்தை. நான் வந்து அமிர்தா கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் தனியா பேசணும். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைண்ணா? ஏன் அர்ஜுன், இத்தனை நாளா எங்களுக்கு தெரியாம ரகசியமா அவகிட்ட பேசுனதெல்லாம் பத்தலையா உனக்கு? இன்னைக்கு அவகிட்ட பேசுறதுக்கு எங்க பர்மிஷன் வேணும். அது மாமா, கல்யாணம் நிச்சயமான பொண்ண அப்படியெல்லாம் தனியா பேச அனுப்பி வைக்க முடியாது.